ப்ரைமா ஃபேசி கேஸ்னால் என்ன, மேக்கிங் அவுட் அ காக்னைசபிள் அஃபென்ஸ்னால் என்ன எனக்கு தெரியல. இப்போதைக்கு எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், வெதர் தட் இன்டர்பிரிட்டேஷன் இட் செல்ஃப் இஸ் கரெக்ட், ஐ டோன்ட் நோ. ஸோ தேர்ஃபோர் இதில் இருக்கிற வியூ என்ன சொல்லுதுன்னா, லலிதகுமாரி இஸ் நாட் ஓவர் ரூல். லலிதகுமாரி ஆல்சோ ஸ்டாண்ட்ஸ், 173(3) ஆல்சோ ஸ்டாண்ட்ஸ். இதுதான் அவங்களுடைய ஒப்பீனியன். இது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் ஒன்று எடுத்துன்னு வந்தது. பாக்கி சேஞ்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்தாங்கன்னாக்கா, 173(1) முன்னாடி 154ல் இட் கேன் பி ஒன்லி கிவன் இன் ரைட்டிங். அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட் இல்லை, அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். நம்ம கலோக்கியலாக கம்ப்ளைண்ட் சொல்லின்னு இருக்கோம். கம்ப்ளைண்ட் இன் சிஆர்பிசி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். கம்ப்ளைண்ட்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு. போலீஸில் போய் ஆக்சுவலி வாட் யூ ஆர் கிவிங் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். இட்ஸ் கால்ட் ஆஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி டேக்கன் டவுன் இன் ரைட்டிங், மஸ்ட் பி சைன்டு. இப்படி தான் இருந்தது. இப்போ இந்த 173(1)ல் என்ன வந்திருக்குனாக்கா, 173(1)(1) அதில் என்னன்னு வந்திருக்குனாக்கா, நாட் ஓன்லி தட், 173(1)(2)ல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நவ் தட் ஹஸ் பீன் ஆடட். எலக்ட்ரானிக் மீன்ஸில் கூட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு இமெயில் அனுப்பலாம், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஃபேஸ்புக் இதிலேருந்து எதையோ ஒன்று அனுப்பலாம். எலக்ட்ரானிக் மீன்ஸில் கூட நீங்கள் அனுப்பலாம். ஃபிசிக்கல் ஃபார்மை தவிர எலக்ட்ரானிக் ஃபார்ம் இஸ் ஆல்சோ பர்மிட்டட். இது ஒரு மேஜர் சேஞ்ச் விச் ஹஸ் கம். ரெண்டாவது ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர்னா எஃப்ஐஆர் எங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? அஃபென்ஸ் எந்த ஜூரிஸ்டிக்ஷன், எந்த போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே நடந்ததோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிர்பயா ஜட்ஜ்மெண்ட், அதெல்லாம் பார்த்தோம்னா சில சீரியஸான அஃபென்சஸ்லாம் இருக்குது. இந்த எஃப்ஐஆர் டிலே அதை கெடுத்துடக்கூடாது. அதனால் உனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா கூட ஜீரோ எஃப்ஐஆர், ரெஜிஸ்டர் அன் எஃப்ஐஆர் அண்ட் சென்ட் இட் டு தி ஜூரிஸ்டிக்ஷனல். எந்த போலீஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணுமோ அதை அனுப்புங்க. 173(1) லாங்குவேஜை பாருங்கள். 173(1) says irrespective of the area where the offense is committed. அந்த வேர்டை யூஸ் பண்ணுது. irrespective of the area where the offense is committed அப்படின்ற லாங்குவேஜ் வருது. whereas 154ல் அது மாதிரி ஒன்று பார்க்கவே முடியாது நீங்கள். ஸோ இது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸுக்கு அப்புறமா they have taken that cue, that idea from there. சுப்ரீம் கோர்ட் said தயவுசெய்து டெக்னிக்காலிட்டியில் நிற்காதீங்க. ஸோ அந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு ஒன்று. ஸோ முதல் சேஞ்ச் என்ன? இட் கேன் பி பை மீன்ஸ் ஆஃப் an electronic mode, it can be by an electronic means and irrespective of the jurisdiction, any jurisdiction it can be registered. Correct? 173(1)(1ல if it is given in writing it must be read over, signed by the informant. அது முன்னாடியே இருந்த ப்ரொசீஜர் தான். இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 3 நாளைக்குள்ள சிக்னேச்சர் வாங்கணும். யூ மஸ்ட் கெட் த சிக்னேச்சர் ஆஃப் தட் இன்ஃபார்மண்ட் இன் 3 days. தட் இஸ் அ ரெக்வயர்மெண்ட். தேர் இஸ் அ லாட் டு டாக் அபவுட் இட். ஸோ இதில் முக்கியமான 3 சேஞ்சஸ் என்ன வந்திருக்குன்னா, எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் என்கொயரி விச் வாஸ் நாட் தேர் இன் 154. ரெண்டாவது எலக்ட்ரானிக் மீன்ஸ். மூணாவது வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன், irrespective ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கு பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற கான்செப்ட். ஸோ அண்ட் எலக்ட்ரானிக்காக கொடுத்தா 3 நாளைக்குள்ள கையெழுத்து வாங்கணும், whoever had sent it. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்ச் என்ன வந்திருக்குனாக்கா, அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் உமனாக இருந்தால் இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் பை எ விமன் போலீஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி இஃப் தி அஃபென்ஸ் இஸ் எகெயின்ஸ்ட் அ பர்சன் ஹூ இஸ் மென்டலி இல் ஆர் ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தானாக்கா அவங்க இடத்துக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை வீடியோகிராஃப் பண்ணி அதை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர். இதுவும் புதுசாக வந்துருக்கு. ஸோ அஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் உமனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பி ரெக்கார்டட் பை எ விமன் ஆஃபீஸர். தென் அஃபென்ஸ் as against persons who are mentally, physically disabled, you have to go to their place and it has to be videographed. அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த ஜீரோ எஃப்ஐஆர். ஸோ இவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்பார்ட் ஃப்ரம் 173(3) which talks about this enquiry. ஸோ இந்த என்கொயரியில் என்ன சொல்கிறான், ஃபார் அஃபென்சஸ் ஃப்ரம் 3 years to 7 years. தென் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் கெட் தி பர்மிஷன் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர் நாட் லெஸ் தேன் த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி. மூணாவது, வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? த ஆப்ஜெக்ட் இஸ் டு அசர்டைன் வெதர் தேர் எக்ஸிஸ்ட் எ பிரைமா ஃபேசி கேஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர். ப்ரொசீட் ஃபர்தர் டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆரா இல்லை டு ப்ரொசீட் ஃபர்தர் ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் எஃப்ஐஆர் டு ப்ரொசீட் ஃபர்தரா தெரியல. அப்படி இஃப் இட் இஸ் ஆஃப்டர் எஃப்ஐஆர் அண்ட் பிரைமா ஃபேசி கேஸ் இஸ் நாட் மேட் அவுட், என்ன ரிப்போர்ட்டாக போடுவாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா எஃப்ஐஆருக்கு அப்புறமா அது போலீஸ் ரிப்போர்ட்டாக தான் இருக்க முடியும். இந்த பேட்டர்ன் ஸ்கீமை பார்த்தானா
என்கொயரி நடத்திட்டு நோ பிரைமா ஃபேசி கேஸ் ஹஸ் பீன் மேட் அவுட்னா இன்வெஸ்டிகேஷனே நடக்கலைன்னு அர்த்தம். இன்வெஸ்டிகேஷனே நடக்கலைன்னா என்ன ரிப்போர்ட்டாக போடுவீங்க? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்கொயரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு 14 நாள் தான் மேக்ஸிமம், 14 days இஸ் தி மேக்ஸிமம், ரைட்? ரொம்ப முக்கியமாக இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 173 பற்றி நம்ம பேசும்பொழுது 173லேருந்து 175 வரைக்கும் நான் மொத்தமாக சொல்லிடுறேன், ரைட்? ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு இன்ஃபார்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு புதுசாலாம் எடுத்துகிட்டு வராங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறவனை தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து அக்யூஸ்ட் மாதிரி பார்க்குது. ஒரு வாட்டியும் அவனை தான் டார்ச்சர் பண்ணினே இருப்போம். நம்ம அக்யூஸ்டுக்கெல்லாம் அப்படியே ரைட்லாம் சொல்லுவோம், விக்டிம் கம்ப்ளைண்ட் வந்து அவனை நாசம் பண்ணிவிடுவோம். அதை இந்த புது சட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காம்பனண்ட் வந்து அந்த விக்டிம்னுடைய ரைட், அந்த கம்ப்ளைனண்ட்டுடைய ரைட்டை நிலைநிறுத்துறாங்க நிறைய இடத்துல. அது எங்கெங்கன்றதை ஒண்டி நான் சொல்கிறேன். தோஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ், வெல்கம் சேஞ்சஸ் அது எல்லாமே, ரைட்? ஸோ முன்னாடி நம்மளுக்கு 156ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. 156(3) உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 156(3) என்ன பண்ணுவீங்க, கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஹெச்ஓட்ட கொடுப்பீங்க, ஆக்ஷன் எடுக்கலை. அப்புறம் எஸ்பிக்கு எழுதுவீங்க, ஆக்ஷன் எடுக்கலை. மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போய் போடுவீங்க, மேஜிஸ்ட்ரேட் டைரக்ஷன் கொடுப்பார், கரெக்ட்? இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது, கரெக்டாக? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 173(4) முன்னாடி இது ஒரு தனி ப்ரொவிஷனாக இருந்தது. இப்போ 173(4) எடுத்துணும். 173(4) says any person aggrieved by a refusal on the part of the officer in charge of the police station to record so and so send the substance of such information to superintendent. அது அதே தான். அந்த சூப்பரிண்டென்ட் டிஸ்க்ளோஸ் so and so he shall அவரே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், ஆர் வேற யாராவது போலீஸ்காரரை விட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாம். இது வந்து முன்னாடி இருந்த அதே விஷயம்தான். இந்த மேனர் இன் விச் shall have all the powers for relation to offense falling under such aggrieved person may make an application to the magistrate. அப்படி அவரும் நடவடிக்கை எடுக்க தவறினால், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் நடவடிக்கை எடுக்க தவறினால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு அப்ளிகேஷனாக ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு 173(4) இஸ் சேயிங், ரைட்? 173(4)ல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போகும்போது என்னவா பண்ணணுன்றதை 175(3) சொல்லுது. செக்ஷன் 175(3) எனி மேஜிஸ்ட்ரேட் எம்பவர்ட் அண்டர் செக்ஷன் 210 அப்படின்றத முன்னேற்று செக்ஷன் 190 ஆஃப் சிஆர்பிசி. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் இதில், ஏன்னா எனக்கு வார்ம் அப் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாக கேட்டுக்கிட்டே இருங்க, ரைட்? ஸோ 210 இஸ் யுவர் ஓல்டு செக்ஷன் 190 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ 175(3) saying any magistrate empowered under section 210 may after considering the application supported by an affidavit. முன்னாடி அந்த வார்த்தை கிடையாது, இதுவும் ஜட்ஜ்மெண்ட் லா. ஏன்னா அப்துல் கலாம் மேலே போட்டார் ஒருத்தர், எங்கேயோ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எடுத்துன்னு போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டு பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், மேஜிஸ்ட்ரேட்டுங்களும் வந்து ரெஜிஸ்டர் இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட்னு போட்டாங்க. கடைசியில் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, இனிமே இட் மஸ்ட் பி எ ஸ்வோன் அஃபிடவிட் அப்படின்னாங்க. அதை இதுக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டாங்க 175(3)க்குள்ளே. சப்போர்ட்டட் பை அன் அஃபிடவிட் மேட் அண்டர் 173(4). நான் இப்போ காமிச்சேன் உங்கள்கிட்ட 173(4) அண்ட் மேக் சச் என்கொயரி ஆஸ் இ திங்ஸ் நெசசரி. இன்னொன்று கொஞ்சம் எனக்கு நெருடுது. அவர் என்கொயரி பண்ணலாம், சப்மிஷன்ஸ் மேட் இன் திஸ் ரிகார்ட் பை போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸர் ஏன் கேட்கணும்? கொஞ்சம் நெருடல் இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நடத்தலை, எஸ்பி கிட்ட போனேன் நடக்கலை. ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுப்போம். ஒரு நல்ல பிரமாதமான சிஸ்டம் ஒன்று இருக்குது, அந்த சிஸ்டம் ஃப்ளாலெஸ்ஸாக எல்லாம் பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்குன்னா போலீஸ் ஆஃபீஸரை கேட்கலாம். போலீஸ் ஆஃபீஸர் ஏன் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க எஃப்ஐஆர்னு நம்மளுக்கு தான் தெரியும். அவரை போய் கேட்பானே. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுன்றதுக்கு முன்னாடி 175(3)ல் அன்சப்மிஷன் மேட் இன் திஸ் ரிகார்ட் பை தி போலீஸ் ஆஃபீஸரை ஏன் கேட்கணும்? எனக்கு நெருடலாக இருந்தது, உங்களுக்கும் நெருடலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ரைட்? திஸ் இஸ் ஒன் டிஸ்டர்பிங் பார்ட் ஃபார் மீ. எனிவே, ஸோ இட் சேஸ் தட் அவர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு வந்து he can order for investigation. ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து 2 நியூ அடிஷன்ஸ். ஒரு நியூ அடிஷன் சப்போர்ட்டட் பை அன் அஃபிடவிட்ன்றதை லீகல் ஃபார்மில் எடுத்துன்னு வந்துட்டாங்க. எப்படியுமே அது அப்படி தான் இருந்தது முன்னாடியே கூட, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா. ரெண்டாவது, போலீஸ் ஆஃபீஸரையும் கேளுன்றாங்க. முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் கேன் என்கொயர், பட் யூ ஆல்சோ ஹியர் த போலீஸ் ஆஃபீஸர் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இஸ் இட் மேண்டேட்டரி ஆர் இஸ் இட் டைரக்டரி? சொல்ல மாட்டேன், இதுதான் இஷ்யூ, ரைட்? அண்ட் submissions made in this regard after making as such inquiry as he thinks necessary, and submissions made in this regard by the police officer order. So as it is a delay, FIR ன்றதுக்கு அர்த்தமே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னா நடந்த உடனே நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு எவ்வளவோ நாளுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை போய் அப்புறமா ஒரு போலீஸை கூப்பிட்டு விசாரிச்சார்னா லாஸ்ட்டாக தான் போய் முடியாது. அது பேர் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக இருக்கணும். அது பேர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக இருக்கவே முடியாது, ரைட்?
ஸோ திஸ் இஸ் அனதர் இஷ்யூ. சட்டத்தை எப்பொழுதுமே நடைமுறையோட பார்க்கணும், ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் சட்டத்தை அப்படியே உட்காந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி அப்படி தாடி விட்டுன்னு பார்த்தோன்னா பார்க்கலாம். ரியாலிட்டியில் என்ன நடக்குது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுதா? எவ்வளோ கேஸில் ரெஜிஸ்டர் ஆகுது? நீங்கள் என்ன மாதிரி ஆளுன்றதை பொறுத்தது. நீங்கள் குப்சாமியாக இருந்தால் ஒன்றும் நடக்காது, நீங்கள் வெயிட் பார்ட்டியாக இருந்தால் நடக்கும், நீங்கள் பவர்ஃபுல் ஆளாக இருந்தால் நடக்கும், நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளாக இருந்தால் நடக்கும். ஸோ இது ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஒவ்வொரு டிலே இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் போதும் அக்யூஸ்ட் பர்சன் அவன் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா எப்படிலாம் காலி பண்ணலாம் அந்த கேஸை உட்காந்துட்டு இருப்பான். ஸோ த எர்லியஸ்ட் பாயிண்ட், அந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுன்றதுக்கு தாத்பரியமே அதுதான். ஏன் எல்லா கேஸ்லையும் ஃபஸ்ட்டு முதல்லையே அந்த இன்ஃபர்மேஷன் எப்போ போச்சுன்னு ஏன் பார்க்குறோம்? இதுதான் காரணம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போயிட்டதுக்கெல்லாம் அப்புறம் அவர் போலீஸ் அவர் சொல்லுவார், சார் இன்னைக்கு பந்தோபஸ்த் சார், வரமாட்டான். அப்படியே ஓடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அது என்ன ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், புரியுதா? அதனால் இது ஒரு இஷ்யூ இருக்குது, ரைட்? இன்னொரு இஷ்யூ எங்கே இருக்குன்னா செக்ஷன் 175(4) இருக்கு. 175(4) என்ன சொல்லுதுன்னாக்கா, எனி மேஜிஸ்ட்ரேட் எம்பவர்ட் அண்டர் 210 செக்ஷன் 190 CRPC upon receiving a complaint against a public servant arising in the course of discharge of his official duties. ரெண்டாவது பாருங்க, இது வந்து பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஒரு கம்ப்ளைண்ட், ரைட்? பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறான். அது பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? ரிசீவ் a report containing facts and circumstances of the incident from the officer superior to him. இது ஜென்ரலாக எப்போ நடக்கும்? ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா ஆர் போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா சாங்ஷன் வாங்கும்போது நடக்கும். இப்போது எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் போதே இதை பண்ணுன்றாங்க. ஆனால் இவங்களை மொத்தம் சொல்லி குத்தம் இல்லை, ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அப்படி சொல்லுது. ஒன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இஸ் சேயிங் தட் where you are directing registration of an FIR as against a public servant, you must get the report of the superior officer. Why? So to get a FIR registered against the public servant hereafter is impossible. இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. So when the complaint is against a public servant, magistrate cannot order for an investigation unless he has called for a report from the superior officer to the public servant as mandated under section 175(4). இது ஒரு புது அடிஷன். இவ்வளவு மேட்டர் வந்து எஃப்ஐஆரில் இருக்குது. டிஸ்பர்ஸ் சேஞ்சு, பெயில், அரெஸ்ட்டில் வருது. முக்கியமான சேஞ்ச் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி அரெஸ்ட் அப்படின்றது லிபர்ட்டியை நேராக தொடர விஷயம். யூ ஆர் ரெஸ்ட்ரெயின்ட் அரெஸ்ட்டில் தான், அதுதான் நேராக லிபர்ட்டியை தொடர ஒரு விஷயம், கரெக்ட்? ஸோ இட் யூஸ் டு பி டெல்ட் வித் அண்டர் செக்ஷன் 167. முன்னாடி 167 CRPCயில் தான் அந்த அரெஸ்ட்டை பற்றி என்ன பண்ணணும், ஏது இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் வரும், கரெக்ட்? இப்போது அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் as you all know, the fundamental is that ஒரு அரெஸ்ட்டில் சீக்வன்ஸ் என்ன அது தெரியணும். அரெஸ்ட்னு பேசிக்கிட்டே இருக்கோமே, அரெஸ்ட்டினுடைய சீக்வன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு அரெஸ்ட் எ பர்சன், மீனிங் யூ டச் த பாடி ஆஃப் அ பர்சன், தென் யூ டேக் ஹிம் இன் டு கஸ்டடி அண்ட் தென் ஃபார்வர்ட் ஹிம் டு த மேஜிஸ்ட்ரேட். இதுதான் ஒரு அரெஸ்ட்டினுடைய ஒரு அரெஸ்ட்டுன்னு நம்ம பேசினானாக்கா இந்த சீக்வன்ஸ் இருக்கணும். அரெஸ்ட், கஸ்டடி, ஃபார்வர்டு. அந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க 167 அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? யார் அரெஸ்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின். சில ஃபண்டமெண்டல்ஸ், ஏன்னா நிறைய ஜூனியர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, ஜூனியர்ஸுக்கு நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியும் சிஆர்பிசியில்? ஒன்று, எல்லாருக்கும் தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் கேன் அரெஸ்ட். நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆக்டிங் அண்டர் அ ஸ்பெஷல் லா கேன் அரெஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிஎம்எல்ஏல இருக்கிறவங்க பேர் போலீஸ் கிடையாது, but they can arrest. So police officer can arrest. Non-police officer acting under a special law who has been conferred that power can arrest. அடுத்தது magistrate can arrest. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு, செஷன்ஸ் ஜட்ஜுக்கெல்லாம் இல்லாத ஒரு பவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டு. செக்ஷன் 44 பாருங்கள் சிஆர்பிசியில். மேஜிஸ்ட்ரேட்ன்றது ரொம்ப சாதாரணமான பொசிஷன் நினச்சின்னு இருக்காங்க. ஐ வில் ஷோ ஃப்ரம் சிஆர்பிசி என்னென்னலாம் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி, ரைட்? ஸோ மூணாவது யார் அரெஸ்ட் பண்ணலாம்? மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆல்சோ அரெஸ்ட். செக்ஷன் 44. ஒரு ப்ரைவேட் பர்சன் கேன் அரெஸ்ட். செக்ஷன் 43 சிஆர்பிசி. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஐ எம் ஒன்லி ஹோப்பிங் தட் யூ வில் கோ அண்ட் ரீட் இட். ஸோ சிஆர்பிசியில் ஈவன் அ ப்ரைவேட் இண்டிவிஜுவல் இஸ் கிவன் த பவர் ஆஃப் அரெஸ்ட் when a cognizable offense is made out in his presence, is done in his presence. ஒருத்தனை போட்டு அடித்து துவம்சம் பண்ணுறாங்கன்னா you have the power to arrest him. எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணுவோன்னு தெரியாது எனக்கு. பட் ஐம் only saying if you are a strongly built person, please arrest. ஸோ அரெஸ்ட் பண்ண முடியும் செக்ஷன் 4. ஸோ இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம். போலீஸ், நான் போலீஸ் ஆக்டிங் அண்டர் அ ஸ்பெஷல் லா கன்ஃபர்ட் தட் பவர், தென் மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரைவேட் பர்சன்.
எனிபடி கேன் அரெஸ்ட். ஓகே, மோட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் என்னென்ன மாதிரி விதங்கள்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும்? ஒன்று, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி டச்சிங் த பாடி ஆஃப் எ பர்சன். அடுத்தது, ஒரு ஆளை அடைச்சி வச்சிடுறது, கன்ஃபைனிங், அங்கே வந்து பூட்டு போட்டுறது, அந்த இடத்துல வந்து பூட்டு போட்டு அரெஸ்ட் காமிச்சிடலாம். மூணாவது வந்து அவனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகும். அந்த அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 46 பார்த்தீங்கன்னா தெரியும், சிஆர்பிசியில். தயவுசெய்து நான் சொல்கிற ப்ரொவிஷன்லாம் நோட் பண்ணி போய் படிங்க. ஏன்னா இப்போ கேட்கும்போது எல்லாம் அப்படியே சாதாரணமாக இருக்கும், அப்படியே பறந்துடும். நீங்கள் போய் ஒரு வாட்டி அதை பார்த்தீங்கன்னா தான் சரியா. ஏன்னா இப்போ நான் 46ன்னு சொல்கிறது கரெக்டான எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது நான் நடுவில் கதை விட்டுருவேன், அப்புறம் பின்னாடி கேட்பேன் அந்த ப்ரொவிஷனை பார்த்தீங்களான்னு சொல்லி. அந்த ப்ரொவிஷனுக்கு நான் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கேளுங்க, ரைட்? ஸோ இந்த அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம், ரைட்? அடுத்தது, இன்னொரு விதமான அரெஸ்ட் இருக்குது. எ பர்சன் ஹூ இஸ் ஆல்ரெடி இன் ஜுடிஷியல் கஸ்டடி, கரெக்ட்? ஏற்கனவே வேற ஒரு கேஸில் அரெஸ்டான ஒரு ஆள் ஜெயிலுக்குள்ளே இருக்கான், அவனையும் அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? ரெண்டு விதத்தில் அரெஸ்ட் பண்ணலாம் அவனை. ஒரு விதம் வந்து பர்மிஷன் ஆஃப் த கோர்ட்டை வாங்கிக்கிட்டு ஃபார்மல் அரெஸ்ட் காமிக்கணும். இன்னொரு விதம் பிடி வாரண்ட்டு நம்ம சொல்லுவோம் ரெகுலராக, 267 சிஆர்பிசியில் இருந்தது. பிடி வாரண்ட்டில் request that magistrate to issue a protection warrant, அதுக்கு பேர் பிடி வாரண்ட். ப்ரொடக்ஷன் வாரண்ட்டு அக்யூஸ்ட கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போலீஸ் கஸ்டடியோ, யூ கேன் ஈவன் டேக் போலீஸ் கஸ்டடி under 167. ஸோ பர்சன் இன் ஜுடிஷியல் கஸ்டடி கேன் ஆல்சோ பி அரெஸ்டட். இவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் அரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே அரெஸ்ட் சினிமாவில் பார்க்குற அரெஸ்ட் ஒன்று இல்லை, சிஆர்பிசியில் இவ்வளோ விதமான அரெஸ்ட் இருக்குது. ஓகே, அடுத்தது 167(1) முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தது? இப்போ அந்த சேஞ்சுக்கு வரேன் ஸ்லோவா. 167(1) என்ன சொல்லிட்டு இருந்தது? பர்சன் அரஸ்டட் வந்து அதை வந்து நீங்கள் 167(1) யூ மஸ்ட் ரீட் வித் செக்ஷன் 56 ஆஃப் சிஆர்பிசி. 56 ஆஃப் சிஆர்பிசியோட படிச்சிங்கனாக்கா, தட் பர்சன் மஸ்ட் பி சென்ட் டு தி ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட். இது வந்து நார்மல். ஸோ 167(1) டாக்ஸ் அபவுட் அரெஸ்டிங் எ பர்சன் and what should normally be done after the arrest, that is provided under section 56, right? So it contemplates taking that person before the judicial magistrate. Ana you cannot detain him for more than 24 hours. That's a constitutional right provided under article 22 subclass 2. It's a constitutional right which is recognized by CRPC. avladha, it's a constitutional right. So you cannot detain a person for more than 24 hours in the police station. So he shall be produced before a magistrate under section 57 read with 22(2) of the Constitution of India. ஆனா ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப தூரத்தில் இருக்கார். ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் எக்மோரில் இருக்கார். அரஸ்ட் கன்னியாகுமரியில் நடக்குது. எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால the word used is nearest judicial magistrate. ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் தேவையில்லை, நியரஸ்ட், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஸோ 167(2) முன்னாடி 167(2) என்ன இருந்ததுனாக்கா, இஃப் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் ஏபிள் டு பி கம்ப்ளீட், இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் இன் 24 ஹவர்ஸ்ன்றது தான் வேர்டிங். அங்கே இன்வெஸ்டிகேஷன் 24 மணி நேரத்தில் முடிக்கணுமா? நம்ம இன்வெஸ்டிகேஷன் 24 வருஷத்தில் முடிக்கிறது இல்லை. பட் 167(2) says that. So it contemplated a completion of investigation of in 24 hours. அவுட்டர் லிமிட்டாக ப்ரொவைட் பண்ணாங்க ரெண்டு விஷயத்தை. ரெண்டு அவுட்டர் லிமிட் சப்கிளாஸ் 1லையும் சப்கிளாஸ் 2லையும் சொன்னாங்க. அந்த அவுட்டர் லிமிட் என்ன? 60 நாள், 90 நாள், 60 days if the offense committed is punishable with, and above 90 days, right? So அது வரைக்கும். If it is not completed, then an indefeasible right, a right which cannot be defeated, accrues to the person and he has to be let out on something called as default bail. அதுக்கு பேர் வந்து ஸ்டாச்சுட்டரி பெயில்னு சொல்லுவோம், ரைட்டா? அதனால ஆத்தரைசிங் த ஃபர்ஸ்ட் 15 days ஆஃப் டிடென்ஷன், இட் இஸ் மேண்டேட்டரி டு ஃபிசிக்கலி ஃபார்வர்ட் தட் பர்சன். ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டிடென்ஷன் கேன் நெவர் ஹேப்பன் இன் அ வீடியோகிராஃபிக். ஃபிசிக்கலி யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் ஹிம். வேரஸ் எக்ஸ்டென்ஷன் கேன் ஹேப்பன் த்ரூ விசி மோட். இட் கேன் ஹேப்பன், நீங்கள் எல்லாம் ரெகுலராக பார்த்துருவீங்க. இட் கேன் ஹேப்பன் த்ரூ விசி மோட். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லட்டனா, ஒன்று magistrate with jurisdiction, ரெண்டு magistrate without jurisdiction if I am not able to produce him within 24 hours, so nearest magistrate. That nearest magistrate is none other than a magistrate, judicial magistrate only. judicial magistrate இல்லை அப்படின்னு சொன்னால் 167(2) capital A of CRPC says a person can be produced even before a executive magistrate. executive magistrate, RDO, DRO, whoever has been conferred, the collector.
So can be produced before the executive magistrate, and the executive magistrate maximum 7 நாள் தான் detention authorize. Judicial magistrate இருந்தா with jurisdiction or without jurisdiction 15 நாள் authorize பண்ண. Executive magistrate இருந்தா 7 நாள் தான், 7 days. And he must also record the reasons as to why he is doing it. 7வது நாள் 7 days முடிஞ்ச உடனே he must be let out on bail unless his detention is further ordered by a competent judicial magistrate. So 7 நாள் வரைக்கும் தான் அவருக்கான பவர் இருக்கு. காம்பிட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட்டை போகும்போது for how many days he can authorize for detention na, it has to be 15 - 7. ரொம்ப கணக்கா இருக்கா? மேக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ மேக்ஸாக இருந்தால் நானே போயிருந்துருக்க மாட்டேன் உள்ள. 15 அதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஒரு 3-4 லெட்டர் மேலே போயிருந்தால் நானே இதுக்குள்ளே போயிருந்துருக்க மாட்டேன். ஸோ 7 நாள் டீடைன் பண்ணலாம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். 7 நாள் டீடைன் பண்ணிவிட்டு அதன் பிறகு he has to necessarily let him out unless a detention is made by a competent magistrate. That magistrate can detain only for 15 - 7. புரியுதா? So first detention can be for a maximum period of 15 only. Every detention can be only for 15 days. 15 days மீற முடியாது. ஸோ 7 இதில் போயிட்டதுனால பாக்கி இருக்கிறது தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் திங்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அப்படி அந்த மேஜிஸ்ட்ரேட் 15 டேஸ்ன்னு சொன்னால் ஹேபியஸ் கார்பஸ் போட்டுடலாம். இப்போ எதுக்கெல்லாமோ ஹேபியஸ் கார்பஸ் போடுறோம், இதுக்கெல்லாம் போடலாம், ரைட்? ஸோ தட் டிடென்ஷன் வில் பிகம் இல்லீகல். இட் வில் பிகம் இல்லீகல், ரைட்? அடுத்தது 167(3) ரொம்ப முக்கியமான செக்ஷன் ஆகும் சிஆர்பிசியில். 167(3)ல என்ன சொல்கிறாங்க? மெக்கானிக்கலாக யாரையும் டீடைன் பண்ணாதீங்க. யூ ஆர் நாட் அ போஸ்ட் ஆஃபீஸ். யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட் அண்ட் யுவர் டிடென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட் ஆன் தி மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பை த போலீஸ். எல்லாம் பண்ணி ஐ திங்க் யூ ஆர் ஆல் அவேர் ஆஃப் மை ஜட்மெண்ட் இன் நக்கீரன் கோபால் கேஸ். ஃபஸ்ட்டு வந்து அர்னேஷ் குமார் ஜட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ இட் வாஸ் நாட் ஆஸ் இஃப் ஐ ஃபார் த ஃபஸ்ட் டைம் செட். அர்னேஷ் குமார் 2014 சுப்ரீம் கோர்ட். ஸோ ஏஆர் 2014 சுப்ரீம் கோர்ட் 2756லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ தே சே that in every case where you are going to detain a person, then you are expected to give reasons, satisfy yourself, and that must be reflected in your order. It cannot be mechanical. இதை பண்ணலன்னா they said that you can also take departmental action not only against the police but also against the magistrate who did that mechanical. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு அப்புறமாலாம் தான் வந்து இப்போ வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் ஆல்சோ ரெஃப்யூசிங். நான் வரும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா தான் தே ஆர் நவ் ரெஃப்யூசிங் பை சைட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஒரு மனுஷனை ஜெயிலுக்குள்ளே போடுறதுன்றது வந்து அசாதாரணமான விஷயம். அன்லெஸ் he has committed a big crime and all. Just like that ஒரு மனுஷனை ஜெயிலுக்குள்ளே போட முடியாது. Putting a person inside a jail will end that person's life itself. It is not that easy. For a politician it may not be very big. For a seasoned criminal it may not be big. But for ordinary mortals like us it is all too big. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆச்சுனாலே 2 நாள் தூக்கம் வராது நம்ம. ஜெயிலெல்லாம் போட்டால் தொலைஞ்சோம். அண்டு நான் ஒரு காலத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண காலத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் 498A ரெஜிஸ்டர் பண்ணி வயசான அம்மா ஜெயிலுக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கோம். ஏன் உட்காந்து இருக்குன்னே தெரியாது. அதுக்கு அதை சுற்றி பிக் பாக்கெட்டு, பிராத்தல், இது பண்ண பொம்பளைங்கெல்லாம் சுற்றி உட்காந்து. ஸோ இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தட் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அது, ரைட்? ஸோ அந்த டிடென்ஷனை பண்ணக்கூடாதுன்னு இப்போ புது சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும் நம்ம. வாட் இஸ் தட் தே ஹவ் டன் இன் தி நியூ ஆக்ட் தட் வி ஹேவ் டு சி. நியூ ஆக்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ அரெஸ்ட். ஸோ செக்ஷன் 35(7) ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் டாக்ஸ் அபவுட் நோ அரெஸ்ட் இன் அஃபென்சஸ் பனிஷபிள் வித் less than 3 years if the accused is infirm, உடம்புக்கு முடியாதவரா, is infirm or is above the age of 60 without the permission of DSP. இது ஒரு சேஞ்ச் எடுத்துன்னு வந்து. 2 செக்ஷன் 36 information must be given to the relative/friend or any other person named by the arrestee. Section 36 makes it mandatory. 3 section 41C it requires the name and address of the arrestee. யார் அரெஸ்ட் பண்றாங்களோ அவருடைய பேரு, அவருடைய முகவரி, and the arresting officer எல்லாமே வந்து must be kept outside the control room of every district. And section 37 mandates that information about the name, address, person arrested must be prominently displayed, including digital mode, in every police station and every police headquarters. So they are trying to open up that. இது procedural thing. ஆனால் இந்த இல்லீகல் அரெஸ்ட்டு, இல்லீகல் விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு
இந்த ஒரு ப்ரொவிஷன் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஆல் திஸ் வாஸ் நாட் அவைலபிள் இன் தி ஓல்டு சிஆர்பிசி. ஃபைன். ஸோ அரஸ்டிக்கான இந்த பவர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு ப்ரைவேட் பர்சன் கேன் அரெஸ்ட்னு சொன்னேன். கரெக்ட். ஐ செட் சிஆர்பிசி ரெகக்னைசஸ் தி பவர் ஆஃப் அரெஸ்ட் ஈவன் பை எ ப்ரைவேட் பர்சன். ப்ரைவேட் பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்து 43(1) ஆஃப் சிஆர்பிசியில் வந்து எவ்வளோ நாள் அரெஸ்ட் பண்ணி கையில் வச்சுக்கலான்றதை பற்றி பேச்சே இல்லை அதில். ஆனால் செக்ஷன் 40 ஆஃப் தி பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் இட் சேஸ் யூ கேன் கீப் ஹிம் ஃபார் 6 hours, 6 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணி கையில் வச்சு, அண்ட் ஹீ மஸ்ட் பி ஹேண்டட் ஓவர். இது ஒன்று. ரெண்டாவது, முன்னாடி ப்ரைவேட் பர்சன் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து ரீஅரெஸ்ட் பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க, ப்ரைவேட் பர்சன் அரெஸ்ட் பண்ணால் கூட போலீஸ் ரீஅரெஸ்ட் பண்ணோம். ஆனால் செக்ஷன் 40 வித்தின் bracket 2ல ரீஅரெஸ்ட் தேவையில்லை. போலீஸ் கேன் ஜஸ்ட் டேக் கஸ்டடி ஃப்ரம். ஸோ ஃபஸ்ட் அரெஸ்ட் மேட் பை த ப்ரைவேட் பர்சன் இட் செல்ஃப் இஸ் வேலிட். இந்த ப்ரொவிஷன்லாம் யாருக்கும் தெரியுமானே எனக்கு தெரியல. ஸோ தேர்ஃபோர் இட்ஸ் பாசிபிள் தட் எ ப்ரைவேட் பர்சன் கேன் அரெஸ்ட் இஃப் சம் அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அண்ட் ஹி ஹேஸ் தி வில் and the இது to arrest a person. You can always arrest a person. You don't need to keep silent. But இதுக்கு அவேர்னஸ் வேணும். ஆஸ் அட்வொகேட்ஸாக நம்மளுக்கே தெரியலன்னா எப்படி ஒரு சாதாரண ஆளுக்கு தெரியும்? நம்மளுக்கு நடுவிலேயே எவ்வளோ பேருக்கு ப்ரைவேட் பர்சன் அரெஸ்ட் பண்ணலான்னு தெரியாது. எப்பயோ காலேஜில் கூட இதெல்லாம் நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட் தீஸ் திங்ஸ். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் காதுலேயே கேட்காத ஒரு விஷயம், ப்ரைவேட் பர்சன் அரெஸ்ட் பண்ணலான்னு. அதில் இவ்வளோ சேஞ்ச் எல்லாம் பிஎன்எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்கன்றது யாராவது சொன்னாலே ஒழிய நீங்கள் பார்க்க கூட மாட்டீங்க. அதனால் ஐ எம் டேக்கிங் தட் எஃபர்ட். ரைட். அடுத்தது 43(3) பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கஃபிங் எடுத்துன்னு வந்துட்டாங்க. கைவிலங்கு போடலாம். 43(3) ஹேஸ் brought in hand cuffing. அது என்னன்னு சொல்லுதுன்னா ஆர்கனைஸ்ட் கிரைம், அஃபென்சஸ் லைக் கவுண்டர்ஃபீட் கரன்சி, ஆசிட் அட்டாக்கு, செக்ஷுவல் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட்டு, அதுதான் கொஞ்சம் டேமேஜிங்கான ஏரியா. அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட், ஹவு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஐ டோன்ட் நோ. ஸோ அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட், டெரரிஸ்ட் ஆக்ட், இந்த மாதிரி கேசஸ்லாம் இட் சேஸ் தட் you can handcuff. So they have brought in handcuffing now. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னாக்கா 167(2) 187(2க்கு இருக்கிற வித்தியாசம். முன்னாடி என்னன்னு பார்த்தோம்னாக்கா கஸ்டடினா போலீஸ் கஸ்டடி, கரெக்ட், ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷனில் ஹவுஸ் அரெஸ்ட் வாஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி ஏ கஸ்டடி. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண முடியும் சிஆர்பிசியில் அது இருக்காது. ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷனில் in many cases Supreme Court would have said that house arrest will constitute taking a person into custody, right? So வீட்டில் அங்கே வச்சுட்டு இங்கே வெளியில் போலீஸ் சுத்து போட்டு அப்படியே நின்றுந்தாங்கன்னா it will be construed as an arrest even though physically you have not been touched, right? But BNSSல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 187(2) particularly second proviso to section 187(5) proviso, ரெண்டாவது proviso to section 187(5) it only talks about two custodies. One is judicial custody, other is police custody. House arrest ன்றது இனிமே கஸ்டடியாக இருக்குமா? Provision is not saying it. So judicial pronouncements in that regard, whether it has been overruled, I have nothing to say. So இது ஒரு ஏரியா. This is one area where there is a change. முன்னாடி நான் என்ன சொன்னேன், 15 days கஸ்டடி எடுத்தானா போலீஸ் கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் it will be available in the first 15 days. முதல் 15 நாளுக்குள்ள தான் நீங்கள் போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியும். அது இது நல்ல இன்னொரு வாட்டி சொல்கிறேன், யூ கேன் டேக் போலீஸ் கஸ்டடி ஒன்லி வித்தின் தி ஃபர்ஸ்ட் 15 days ஆஃப் எ பர்சன் பீயிங் ஃபார்வர்டட் டு எ மேஜிஸ்ட்ரேட் அண்ட் டீடைன். முதல் 15 நாள் தான் எடுக்க முடியும், கரெக்ட்? Now interpretation says maximum of 15 days on a whole or in parts. மொத்தமாக 15 நாளாக எடுத்துக்கலாம், இல்லை போர்ஷனாக மொத்தமாக 15 நாளாக எடுத்துக்கலாம். 3 நாள், 4 நாள், 2 நாள், போர்ஷனாக எடுத்துக்கலாம். இஃப் த டிடென்ஷன் பீரியட் இஸ் ஃபார் 60 days, தென் நீங்கள் 40 நாளுக்குள்ளே அதை பண்ணலாம். இஃப் த டிடென்ஷன் பீரியட் இஸ் ஃபார் 90 days, 60 நாளைக்குள்ளே 15 நாளைக்குள்ளே போலீஸ் கஸ்டடி எடுக்கணுன்றது செக்ஷன் 167. முன்னாடி 167. இப்போது 15 நாளை நீங்கள் மொத்தமாகவும் எடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷனை 60 நாள் வரைக்கும் டீடைன் பண்ணுற கேஸாக இருந்தால் 40 நாளுக்குள்ளே பண்ணுங்க. 90 நாள் வரைக்கும் டீடைன் பண்ணுற கேஸாக இருந்தால் 60 நாள் வரைக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அந்த முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னாக்கா, உங்கள்கிட்ட அந்த பழைய ஆக்ட் இருக்கா 167? 167ல் ப்ரொவிசோ
A to section 167(2) பாருங்க. Proviso 2 to section 167. அதில் பார்த்தீங்கன்னா provided that படிக்கட்டுமா? Provided that the magistrate may authorize the detention of the accused person otherwise than in the custody of the police ன்னு ஒரு முக்கியமான வேர்டு இருக்குங்க. அதனால பழைய சிஆர்பிசியில் என்ன சொல்லிடுச்சுன்னா, magistrate can authorize detention of an accused person beyond the period of 15 days but not in a case where it involves a police custody. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை வச்சுக்கிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் 15 days சொல்லிட்டே இருந்தோம் நம்ம. கரெக்ட். ஆனா 187 வரும்போது otherwise than in the police custody என்றதை எடுத்துட்டாங்க. இப்போ அந்த வேர்ட் இல்ல. 187(2) பாருங்க. You don't find that word at all. So you don't find that things fit not exceeding 15 days in the whole or in part at any time during the initial 40 days or 60 days out of the detention period of 60 days or 90 days ன்னு சொல்றாங்க. அங்க என்னன்னு வந்திருக்கணும் அந்த இடத்துல, detention of the accused in such custody as a magistrate for a term not exceeding 15 days otherwise than in a police custody in the whole or in part, then 40(16) வந்திருக்கணும். otherwise than in police custody ன்னு எடுத்ததுனால அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான ஆர்குமெண்ட் ஓடிட்டு இருக்கு. அந்த முதல் 15 நாள் தான். இப்போ வந்திருக்கிற டிஃபரன்ஸ், அந்த 15 நாளை மொத்தமா எடுத்துக்கலாம், இல்ல 15 நாளை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு இன்டர்பிரேஷன். இன்னொரு இன்டர்பிரேஷன் என்ன சொல்லுது, லெஜிஸ்லேஷன் கான்ஷியஸா அந்த வேர்டை தூக்கிட்டாங்க. தூக்குனதுனால 15 நாளைக்கு தான் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. யூ கேன் ஆத்தரைஸ் இட் பியாண்ட் 15 days இஸ் another interpretation. Again the courts will have to decide on this, right? அதனால இந்த 90 நாள் 60 நாளை பொறுத்த வரைக்கும் வந்து it continues the same. There is no difference at all. And இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ல வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. முக்கியமா வந்து செக்ஷன் 176(1) நான் சட்சட்டுன்னு சொல்லிடுறேன். அது 176(1) ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ரேப் இப்போ ஆடியோ வீடியோ மீன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அது இட் இஸ் மேண்டேட்டரி. எவ்வளவு தூரம் சேஃப் அது என்ன கேட்க. 176(1) mandates statement of victims of rape must be recorded through audio video electronic means. பட் அடுத்த நாள் நியூஸ் 7 சன் டிவில வரும். நம்மளது சிஸ்டம் இஸ் சோ போரஸ். ஒரு பைசா கொடுத்தா எதவன தூக்கி கொடுத்துருவாங்க நம்மளுடைய சிஸ்டம்ல. ஸோ எவ்வளவு தூரம் இதை பாதுகாக்க முடியும், அதுவும் பர்டிகுலர்லி இது நம்ம வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணி குரூப் ஃபார்வர்டு, அந்த ஃபார்வர்டு, இந்த ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரும் எப்படி ரேப் பண்ணியிருக்காங்கல்ல. நம்மளுக்கு மனசாட்சியே கிடையாது. நம்ம மிருகம் அந்த விஷயத்துல. இன்னொருத்தனுக்கு நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லா நம்ம அப்படியே ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜந்து. எவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன் எனக்கு தெரியல. அது நெக்ஸ்ட் செக்ஷன் 176(3). இது இஸ் a welcome change provided we have the infrastructure. It says visit to the crime scene by forensic expert mandatory for offense punishable with imprisonment exceeding 7 years. நம்ம ஊர்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு அஃபென்ஸ் ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சோடனே எல்லாரும் போய் அப்படியே குதிச்சு போய் தொட்டு, இப்போ லேட்டஸ்ட் வீடியோகிராஃப் எடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து, ஓ மை காட், காப்பாற்றவே போக மாட்டேன் ஒன்றுமே, ஓ மை காட், ஐ ஃபீல் வெரி சாரி, ஐ ப்ரே ஃபார் ஹிம். உன்னை எவன் கேட்டான், நீ போய் அவனை காப்பாற்றுறதை விட்டு நீ ஏன் ப்ரே பண்ணின்னு இருக்கோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் வரத்துக்குள்ள அந்த இடத்த காலி பண்ணும். ஸோ நவ் இட் இஸ் மேண்டேட்டிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா தெரியல எனக்கு. தென் 183(6)(a), 183 செக்ஷன் 183 clause 6 subclause A requires that the statement of victims and the offense against women etc. must be recorded by a lady magistrate or in her absence a magistrate in the presence of a woman. ஒன்று லேடி மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணோம், இல்லை மேஜிஸ்ட்ரேட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ விமன் ரெக்கார்ட் பண்ணோம், ரைட். அடுத்தது வந்து மேக்கர் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட், அதாவது 183(6)(a) மென்டலி ஃபிசிக்கலி டிசேபிள்ட் இவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. உள்ள இருந்ததுனாக்கா எலக்ட்ரானிக்கலி ரெக்கார்ட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே கூட வீடியோகிராஃப் பண்ணணும்னு சொன்னேன். இதை நம்ம பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களால கையெழுத்து போட முடியாது, அவங்களால அதை ஆத்தரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் யூ வீடியோகிராஃப் இட், யூ ரெக்கார்ட் இட், there is authenticity as to what they actually said, how they responded, right? So final report la enna cheyyum, I have traveled from FIR investigation enna cheyyum, final report la enna cheyyum, adu patti paathu we will get into complaints next. So final report la portha varaikum section 193(2) BMSS lo cheyyum. Hereafter you will have to call it as police report, not a final report, because it is defined as a police report only. நீங்கள் அந்த டெஃபினிஷன் செக்ஷன்லேயே போனீங்கன்னா கூட it is defined as police report. Section 21T of BNSS says a report forwarded by the police to the magistrate under section 193(3) will be called as a police report. So consciously we have to avoid saying final report, police report.
Okay. So the change is section 193(2) investigation into offences of rape, POCSO offences that must be completed within a period of 2 months from the date of registration of the FIR. So they are trying to bring in some sort of expediency, completing the investigation in such grave offences, particularly women and children. So 60 days. Then 193 subsection 3 clause 1 requires the police report to be forwarded to the magistrate, which now can be done electronically. முன்னாடி போலீஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னா போலீஸ் ரிப்போர்ட்டை பிசிக்கலா போய் ஃபைல் பண்ணுவோம். இப்போ you can upload a police report. அது வந்து that will also be considered to be a police report. Electronically you can do it. And ரொம்ப முக்கியமா முன்னாடி குப்பை மாதிரி எடுத்து போய் கொடுப்பாங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டை போலீஸ் ரிப்போர்ட்டை போய் ஒரு சீக்வன்ஸிங்கே பண்ணாம அப்படியே எடுத்து போய் ரிப்போர்ட் இருக்கும் 161 இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படியே ரிப்போர்ட் போட்டுருவாங்க. கோர்ட்டில் உட்காந்து சீக்வன்ஸ் பண்ணுவாங்க, பேஜ் வாரி பண்ணுவாங்க. Now all that cannot be done. Police, the investigation officer is now expected to sequence. So when you upload, naturally you must do it. Upload பண்ணும்போது முதல் பேஜ் எட்டாவது பேஜ் அப்படி பண்ண முடியாது. அப்லோட் பண்ணும்போது நீங்கள் சீக்வன்ஷியலாக பண்ணி ஆகணுன்றதுனால that has been incorporated under the provision. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன், வெல்கம் ப்ரொவிஷன் இஸ் செக்ஷன் 193 subsection 3 clause 3. அதுல the investigation officer must inform the informant person who gives that information which resulted in the affair or the victim about the progress in investigation within 90 days from the date of his commencement. முன்னாடி PW1 னா கோர்ட்டுக்கு சமன்ஸ் வரும்போது தான் தெரியுமே, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னது இந்த புது ஆக்ட்ல இந்த மாதிரி சில வெல்கம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மீனிங் விக்டிம், இன்ஃபார்மன்ட் இவங்க எல்லாரையும் வந்து ஸ்கீமுக்குள்ள எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த செக்ஷன் 193 clause 3 இதுல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஸ்ட் இன்ஃபார்ம் தி இன்ஃபார்மன்ட் ஆர் தி விக்டிம் about the progress of the investigation within 90 days from commencement. This means 90 days from the date on which the registrar is FIR. 90 நாளைக்கு அப்புறமா என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். So that he can work out his remedy, fast disposal or fast completion of the investigation. Right? அப்புறம் நான் சொன்ன 193(8) is nothing but indexing. 193(8) talks about the adequate copies of the report must be duly indexed and submitted and should be furnished to the accused. So கோர்ட்ல இண்டெக்ஸ்டா இருக்கும், வரிசைப்படுத்தி இருக்கும். அக்யூஸ்ட் கையில போடணும். செக்ஷன் 207ல நம்ம வந்து காப்பீஸ் கொடுக்கும்போது இண்டெக்ஸ்டா பிகாஸ் இட் இஸ் அப்லோடட். தென் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தட் ரெக்கார்ட்? இஸ் இட் கால்ட் as a digital record? Is it called as a electronic record? அது ஒரு இட்ஸ் a differentiation altogether. So further investigation உங்களுக்கு தெரியும் 173(8)ல முன்னாடி after the completion of investigation police report போட்ட பிறகு the investigation officer has the right to further investigate the case. So further investigation பொறுத்தவரைக்கும் now that is recognized under section 193 where the final report has already been taken cognizance by the court and further investigation has to be conducted, then you will have to get the leave of the court. Court must be in the loop. Court inform பண்ணணும். And இதுல வந்திருக்கிற முக்கியமான சேஞ்ச் என்ன, further investigation must be completed in 90 days. 90 நாள்ல further investigation must be completed in 90 days. But the court has the power to extend it. So just to have control, further investigation பேர் அப்படியே ஒண்ணுமே நடக்காம இருக்கிறது. So the court has the power to extend it. So 90 days முடிக்கணும் and the court can extend it. So I think with this substantial FIR இருந்து investigation இருந்து ஃபைனல் ரிப்போர்ட் வரைக்கும் ஐ திங்க் ஐ ஹவ் டச்ட் இட், ரைட்? இப்போ அப்படியே அதனுடைய பேரலா கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் லெட் அஸ் கெட் இன்டு தி கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில ஃபண்டமெண்டல் சொல்லிட்டு தான் போகணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா டேக்கிங் காக்னைசன்ஸ்ன்றது தான் போலீஸ் ரிப்போர்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் an FIR கம்ப்ளைண்ட், இது ரெண்டும் கன்வர்ஜ் ஆகிற இடம் அந்த டேக்கிங் காக்னைசன்ஸ் தான். அது வரைக்கும் இந்த ரெண்டுக்குரிய பார்ட் வேறு பாதைகள் இது ரெண்டுமே. So complaint பொறுத்தவரைக்கும் section 2D நான் திரும்பி சொன்னேன், what you give to the police is not a complaint, what you give to the police is a information. Complaint has a specific meaning under the code of criminal procedure as well as the new act. பழைய ஆக்ட்ல section 2D, புது ஆக்ட்ல section 2H whichever அதே தான். So complaint தான் என்னன்னு தெரியணும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறதுனால I thought
I will take some time on these fundamentals. Complaint line, what oral or written allegation. Information must be in writing. Complaint can be oral or written allegation. A. B. That a known or a unknown person, has committed an offense. Now, what again? Provision I am breaking it. So, one oral or a written allegation. Two, that a known or an unknown person has committed an offense. Moon, it is given to a magistrate. A complaint is not given to a police. A complaint is given to a magistrate. Now, for what? For the magistrate to take action. So, it is so widely worded. And the definition of complaint in the formula is not police report on the formula. Complaint is so widely worded that it takes within its fold any form of complaint. After 160 complaint complaint form police report it is in a form sequencing. Right? So complaint section 200 of CRPC dealt with the procedures for a complaint. So complaint அஞ்சு பேர் விட்னஸாக காமிக்கணும். கம்ப்ளைண்ட் போட்ட உடனே ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது எல்லா விட்னஸ்கிட்டேருந்தும் ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கம்ப்ளைனன்ட் அண்ட் தி பர்சன்ஸ் ஆர் தி விட்னஸஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் இட்செல்ஃப் சேஸ் எக்ஸாமின் தி கம்ப்ளைனன்ட் அண்ட் தி விட்னஸஸ் பிரசன்ட். ஸோ ரெண்டே விட்னஸஸ் இருந்தாங்க, ரெண்டே பேருக்கு ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். இது எப்படி நடக்குது? இட் டேக்ஸ் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுக்கும் இதுக்கும் நம்ம வேற ரெண்டுத்தையும் பேரலாக சொல்லிட்டு இருக்கோமே. ஆக்சுவலி இது வேற கம்ப்ளீட்லி அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொல்றேன். ஃபார் அ லீகல் மைண்ட் தட் இஸ் நாட் த வே டு லுக் அட். அதுக்காக சொல்றேன். அதனால ஸோ இட் இஸ் எனஃப் இஃப் தி கம்ப்ளைனன்ட் அண்ட் தி விட்னஸஸ் பிரசன்ட் அவங்க டெல் யூ அட்மினிஸ்டர் அ ஓத், யூ ரெக்கார்ட் தேர் ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட். தென் அந்த ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா இட் மஸ்ட் பி signed by the complainant. FIR madriye it must be signed by the informant. It must be signed electronically within 3 days in Gujarat Parliament. So it must be signed by the complainant and the witnesses who were also examined, whose sworn statement was also taken, and by the magistrate. More very right. ரொம்ப ஃபண்டமெண்டலா இருக்கலாம், பட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். மூணாவது, இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் ஆஃப் எ கம்ப்ளைனன்ட்ல இருந்து எக்ஸாம்ஷன்ஸ் உண்டு. எல்லா கேஸையும் இதை பண்ணிட்டு தான் கம்ப்ளைண்ட்டை என்டர்டெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்று, பப்ளிக் சர்வன்ட் ஆக்டிங் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் அஃபிஷியல் டியூட்டி ஆர் பப்ளிக் டியூட்டி. ஸோ இந்த 195(1)A கேசஸ் பழைய சிஆர்பிசியில் இருக்குது. அதுக்கப்புறமா the defamation cases filed on behalf of public prosecutor filing saying that chief minister has been defamed, minister has been defamed. That was special procedure. That public prosecutor na complaint போடுறாங்க. அவருக்குலாம் sworn statement எடுக்க வேண்டிய அவசியம். So that is an exemption, right? அதே மாதிரி offences committed in the court, custodia legis அப்படி ஒரு வேர்ட் இருக்கு. custodia legis, CUSTIA custodia legis na during the custody of the court an offence is committed. For instance, false statement or tampering with a document which has already come into the court. இதெல்லாம் offences committed when the court is in session, when the court is dealing with it. அந்த மாதிரி கேசஸ்ல court itself will be a complainant. So the complainant you follow the procedure under section 340 CRPC. And the time the registrar will go and give the complaint, he need not be examined. Sworn statement of the complainant என்றது அதெல்லாம் வராது. நான் சொல்றது முதல் எக்ஸம்ஷன் இது. So when it is done by a public servant, and then the court itself is a complainant, and where a magistrate makes over the case to another magistrate having jurisdiction. அதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அஃபென்ஸ் நடந்தா மேஜிஸ்ட்ரேட்டால அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். And the case generally that magistrate will not take us because he is involved, because he will be called as a witness in that case. And the magistrate. So magistrate makeover பண்ற கேசஸ்ல makeover பண்றதுக்கு முன்னாடி you don't need to take the sworn statement or a complainant or the witnesses.